ஸ்ரீமத் பாகவதம் 88ஆம் பகுதி. ராமபிரானும் பரசுராமரும். ஜமதக்னி முனிவருக்கும் ரேணுகா தேவிக்கும் பிறந்த பிள்ளைகளில் கடைசி மகன்தான் பரசுராமர். கோபத்துக்கு மகா பிரசித்தி பெற்றவர் இவர். ஆம், தந்தை ஜமதக்னியே ஒரு கோபக்கார மகரிஷி என்னும் போது மகன் மட்டும் எப்படி இருப்பார்? ஜமதக்னி முனிவர் ஒருமுறை கோபத்தால் தன் மனைவியையே கொன்றுவிடும்படி பிள்ளைகளுக்கு ஆணையிட்டவர். அப்படி ஒரு கோபம் கொண்டவர் இவர். இப்படி சினம் கொண்டவராக பிறந்ததற்கு ஒரு காரணம் இருந்தது. குசிக நாட்டின் மன்னன் காதிக்கு ஒரே ஒரு மகள், பெயர் சத்தியவதி. அவளை தான் திருமணம் செய்து கொள்ள விரும்புவதாக கூறி பெண் கேட்டார் ரிஷிகர் என்ற முனிவர். மன்னன் காதிக்கு தர்ம சங்கடமாகிவிட்டது. அரண்மனை வாசியான தன் மகளை ஆசிரம வாசியான முனிவருக்கு திருமணம் செய்து தருவதா என்று தயங்கினான். ஆனால் பிரம்ம ரிஷியான ரிஷிகரை பகைத்து கொண்டால் அவர் சபித்து விடுவாரோ என்கிற பயத்தில் வேறு வழி இல்லாமல் மகள் சத்தியவதியை ரிஷிக முனிவருக்கு திருமணம் செய்து தந்துவிட்டான். தினங்கள் நகர்ந்தன. ரிஷிக முனிவரின் மனைவியான தேவி சத்தியவதி தனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று ஆசை கொண்டாள். சத்தியவதியின் தாய்க்கும் கூட தனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும், தங்களுக்கு பின் அவர் நாட்டை ஆள வேண்டும் என்கிற விருப்பம் இருந்தது. ரிஷிக முனிவர் அவர்களின் விருப்பத்தை அறிந்தார். இருவரும் புத்திர பாக்கியம் பெறுவதற்காக ஒரு ஹோமம் செய்வித்தார். பின் சத்தியவதிக்கு தன்னை போல ஒரு அந்தண குமாரன் பிறக்கவும், சத்தியவதியின் தாய்க்கு நாட்டை அரசாளும்படியாக சத்திய குமாரன் பிறக்கவும் தனித்தனியே அன்னக்கவளங்கள் தயார் செய்தார். சத்தியவதியிடம் யார் எந்த அன்னக்கவளத்தை உட்கொள்ள வேண்டும் என்று கூறி பிரசாதத்தை அவர்களிடம் கொடுத்துவிட்டு சென்றார். சத்தியவதியின் தாய்க்கு ஒரு விபரீத எண்ணம் தோன்றியது. மகள் சத்தியவதிக்கு அவளின் கணவர் கொடுத்த பிரசாதம் தனக்கு அளிக்கப்பட்டதை விட சக்தி மிக்கதாக இருக்கும் என்று எண்ணி அந்த பிரசாதத்தை தனக்கு அளிக்குமாறு மகளிடம் கேட்டாள். தாய் ஆசையுடன் கேட்டால் சத்தியவதி தனக்கு அளிக்கப்பட்டதை அவளிடம் கொடுத்துவிட்டு தாயின் பிரசாதத்தை தான் வாங்கி உட்கொண்டாள். இதை அறிந்த ரிஷிக முனிவர் மனம் வருந்தினார். சத்தியவதியிடம், நான் அவரவர் குலத்திற்கு தகுந்தது போல புத்திரர்கள் பிறப்பதற்காக பிரசாதங்களை தயார் செய்தேன். இப்போது நீங்கள் அதை மாற்றி உட்கொண்டதால் உனக்கு பிறக்க போகும் மகன் சத்திரிய குணத்துடன் கோபமும் தண்டனை தரும் மனப்பான்மை கொண்டவனாகவும், உனது தாய்க்கு பிறப்பவன் பிரம்ம ரிஷியாகும் தகுதி கொண்டவனாகவும் பிறப்பார்கள் என்று கூறினார். 88ஆம் பகுதி நிறைவடைந்தது.